அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அன்னை மரியாளுடைய வாழ்வு முழுவதுமே இந்த இறை திட்டத்தை, தன்னுடைய மகன் வழியாக இறை திட்டம் இந்த உலகத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசுவோடு உடன் பயணித்து இறுதி வரை அன்னை மரியாள் அவரோடு உறுதுணையாக இருந்து அந்த இறை திட்டம் நிறைவேறுவதற்கு அன்னை மரியாள் தகுந்த செயலாற்றினாள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாளுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 முக்கியமான பண்பு: இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிதல் மற்றும் தாட்சியான மனநிலை. அந்த இறை திட்டத்திற்கு கீழ்ப்படுகின்ற அந்த அன்னை மரியாளினுடைய அந்த செயல்பாடுகள் எப்படியா என்னுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று அல்ல, நான் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று அல்ல, என்னுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று அல்ல, மாறாக இறை திட்டம் என்னில் செயல்பட வேண்டும், இறை திட்டம் என் வழியாக நடைபெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய விருப்பு வெறுப்புகள் ஆசைகள் அனைத்தையுமே ஒதுக்கி வைத்து விட்டு அதை அனைத்தையுமே ஒருத்து அன்னை மரியாள் முன்வருகின்றாள். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையில் தான் எத்தனை ஒரு தாட்சி, தாழ் பணிந்து சொல்லுகின்ற அந்த நிலைமை. இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே, யூதர்கள் மத்தியிலே ஏராளமான பேர் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். மீட்பர் என் வயிற்றிலே பிறக்க மாட்டாரா என்று, நானும் மீட்பருடைய இறைவனுடைய தாயாக மாறப்போகிறேன் என்றெல்லாம், ஊரெல்லாம் என்னை போற்றும் என்னை வாழ்த்தும் என்றெல்லாம் ஏங்கிக் கொண்டிருந்த அந்த மக்கள் மத்தியிலே தாட்சியாக வாழ்ந்த அன்னை மரியாளை இறைவன் தெரிந்து கொள்ளுகின்றார். அன்னை மரியாளுடைய தாட்சி தான் அவரை மாட்சிப்படுத்தி இருக்கிறது. இன்று அந்த அன்னையின் பெயரால் எத்தனையோ கோடிக்கணக்கான ஆலயங்கள், அவள் பெயராலே பங்குகள், அவள் பெயராலே எத்தனையோ திருவிழாக்கள், அன்னை மரியாளுக்கு எத்தனையோ ஆயிரம் பெயர்கள், இன்னும் அன்னை மரியாளின் பெயரிலே பள்ளிக்கூடங்கள், நிறுவனங்கள், இன்னும் பார்க்கிறோம் தெருக்கள், ஊர்கள் என்றெல்லாம் அன்னை மரியாளின் பெயரிலே இன்று இவ்வளவு இருப்பதற்கு காரணம் அந்த தாட்சியான மனநிலை. ஆண்டவர் அவரை மேன்மைப்படுத்தி இருக்கின்றார், உயர்த்தி இருக்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களை சகோதரிகளை, அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த வாழ்க்கையிலே, ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த வாழ்க்கை பயணத்திலே ஒரு உண்மையான ஒரு பற்றுறுதி மிக்க, தன்னுடைய குழந்தையின் மீது மிகவும் பாசமும் அன்பும் கொண்ட, ஒரு பொறுப்பும் கருணையும் கொண்ட ஒரு அன்னையாக அன்னை மரியாள் வாழ்ந்தாள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளிடமிருந்து தான் அனைத்தையுமே அவர் கற்றுக்கொண்டிருப்பார். அந்த ஏழ்மையான வாழ்வை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனப்பக்குவம், அந்த எந்த ஒரு சூழலிலும் வறுமையிலும் வளமையிலும் வாழ தெரிய வேண்டிய அந்த மனப்பக்குவம் அனைத்தையுமே கண்டிப்பாக அன்னை மரியாள் அவருக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் இந்த திருவிழாக்களை எல்லாம் கொண்டாட இன்று திருச்சபையும் நம்மை அழைக்கின்றது.